லைசன்ஸ், ஐயப்பன் கோஷி இந்த மாதிரி படங்கள்லாம் இன்ஸ்பிரேஷனா இல்லை நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து இந்த மாதிரி படம் எடுக்கணும்னு எடுத்தீங்களா? இல்லை என்கிட்ட ஒரு கேரக்டர் இருந்துச்சு. எனக்கு ஐயப்பன் கோஷிம்லாம் அந்த ஐடியா கிரிக்கெட் விளையாடுறவங்க யாராவது இருக்காங்களான்னு இந்தியாவில் கண்ட்ரோல் பண்ணவே முடிய மாட்டுது. ஏன்னா அது ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க சைடில் தான் இருக்குது. அவங்க பார்த்து தான் திருத்திக்கணும் அந்த விஷயத்தை. மாரி செல்வராஜ் அவங்க அந்த மாதிரி சமுதாய ரீதியாக பாதிக்கப்பட்டாங்க. நான் அதை வேடிக்கை பார்த்தேன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான அணுகுமுறை சார் இருந்துச்சு அதில்? ஆமாம், அப்பா கொத்தனார். அதனால் எனக்கு என் ஊரில் என் பேர் கொத்தனார் பையன். இளம் தலைமுறை இயக்குனர்லாம் ஃபஸ்ட்டு வராங்க, அந்த மாதிரி ஒரு சின்ன ஹீரோ வச்சு ஒரு நல்ல ஹீரோ வச்சு ஒரு படம் எடுத்து ஹிட் பண்ணிடுறாங்க. உடனே பெரிய ஹீரோக்கு போய் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த படம் ஓடாமல் போகுது. இந்த மாதிரி ஒரு சில காரணம் இல்லை பிரதர், அது நிறைய ப்ராசஸ். சூஸ் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டுக்கு இப்போக்கு ரொம்ப மாறுபட்டுருக்கு. இப்போ தேர்ந்தெடுக்கிற கதையெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்றாங்க. எதுவும் காரணமா சார்? இதை ரொம்ப செலக்ட் பண்ணி பண்ணுறீங்களா? பார்த்துட்டு அஜித் மாதிரி அழகாக இருக்கிறீங்க. உங்களுக்கு விஜய் பிடிக்குமா அஜித்தை பிடிக்குமா? அஜித் மாதிரி ஒரு ஸ்டைலில் இருக்கிறீங்க. அது எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமாக மதுரை மக்கள் எல்லாருக்கும் பெரிய நன்றிகள். இப்போ தான் தேட்டர் விசிட் முடிச்சுட்டு வரோம். வெற்றி தேட்டர் போயிட்டு வரோம். ரப்பர் பந்து படம் தமிழ்நாடு முழுக்க சூப்பராக போயிட்டுருக்கு. எதிர்பார்த்ததை விட பெரிய ஒரு அன்பும் பேராதரவும் கிடச்சிருக்கு. முதல்ல சினிமா ரசிகர்கள், தமிழ் மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி மதுரை வந்ததில் ரொம்ப எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் என்னென்னா, எந்த படமாக தான் மதுரை ஒரு மெயின் சென்டர் படங்களுக்கு. அது மதுரையிலையும் சூப்பராக பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டு எல்லோரையும் பார்க்கணும், மதுரை மக்களை சந்திக்கணும், தேட்டர்ஸில் அவங்க எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும் அப்படின்னு வந்தோம். ஸோ போயிட்டு வந்ததில் ரொம்ப ஹாப்பி. எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருக்காங்க படத்தை. இவர் தான் படத்தோடைய இயக்குனர் தமிழ். ரொம்ப நன்றி மதுரை மக்களுக்கு இந்த படத்துக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு. முக்கியமான சென்ட்ரு தமிழ்நாட்டில். ஸோ அங்கேயும் எங்கள் படம் இவ்வளோ ரீச் ஆகி இவ்வளோ இப்போ நாங்கள் போய் தேட்டர் விசிட் பார்த்தோம். அவ்வளோ எனர்ஜியாக, அவ்வளோ சந்தோஷமாக ரெண்டாவது தடவை, மூணாவது தடவைன்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. முக்கியமாக ஃபேமிலி, இப்போ ஃபீமேல்ஸ்லாம் அவ்வளோ பேர் உட்காந்துருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் உழைப்புக்கு நல்ல ரெகக்னேஷன் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ ரசிகர்களுக்கு, மீடியாவுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் கேள்விகள். ஸோ மூவியாக ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. டிரைவிங் லைசன்ஸ், ஐயப்பன் கோஷி இந்த மாதிரி படங்கள்லாம் இன்ஸ்பிரேஷனா இல்லை நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து இந்த மாதிரி படம் எடுக்கணும்னு எடுத்தீங்களா? இல்லை என்கிட்ட ஒரு கேரக்டர் இருந்துச்சு. எனக்கு ஐயப்பன் கோஷிம்லாம் அந்த ஐடியா மீன்ஸ் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கும்போது நம்மகிட்ட என்ன இருக்குன்னு யோசிச்சப்போ எனக்கு கிரிக்கெட் இருந்தது. ஸோ நான் அந்த மாதிரி தான் எனக்கு அந்த படம் பார்க்கும்போது தோணுச்சு, நம்மளும் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்கும். அதுதான் உண்மையான ஒரு இது. நீங்கள் பிளேயரா சார்? கிரிக்கெட் பிளேயர்? ஆமாங்க, கிரிக்கெட் விளையாடுறவங்க யாராவது இருக்காங்களான்னு இந்தியாவில். அதாவது கதையை மையமாக கொண்டு சிறிய முதலீட்டில் பெரிய வெற்றியில் அடையக்கூடிய படம் ஒரு சைடு பண்ண படம் இருக்குது. அதே சமயம் அடுத்த நாளே அடுத்த நொடிய வலைதளத்திலையும் பதிவிறக்கம் செய்யப்பட்டு பார்க்கப்படுது. இதனால் என்ன விதமான பாதிப்பு இல்லை, அதுதான் சொல்லலாம். நாங்கள் எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் அது அவங்க தான் பார்க்குறவங்களுக்கு தான் அது புரிதல் வரணும். நாங்கள் என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டோம், இதுக்கு என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. இது அவங்க புரிஞ்சுக்கணும், பார்க்குறவங்க தான் புரிஞ்சுக்கணும். இதில் இவ்வளோ பேரோட உழைப்பு இருக்குது, ப்ரொடியூசர்ஸ் அவ்வளோ பணம் போட்டு பண்ணுறாங்க, எவ்வளோ உழைப்போட பண்ணுறோம். பட் அவங்க தான் ரெஸ்பெக்ட் பண்ணணும். நிறைய பேர் இல்லை, ஒரு சில பேர் இன்னமும் அப்படி இருக்காங்க. அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பட் அது என்னென்னா, எங்களுக்கு அதை விட பார்த்தா அதை கண்ட்ரோல் பண்ணவே முடிய மாட்டுது. ஏன்னா அது ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க சைடில் தான் இருக்குது. அவங்க பார்த்து தான் திருத்திக்கணும் அந்த விஷயத்தை. அதில் அந்த மாரி செல்வராஜ் அவங்க அந்த மாதிரி சமுதாய ரீதியாக பாதிக்கப்பட்டாங்க. நான் அதை வேடிக்கை பார்த்தேன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான அணுகுமுறை சார் இருந்துச்சு அதில்? எதில்? இந்த ஜாதி ரீதியான ஒடுக்குமுறைகள்ன்றப்போ நிறைய அவங்க சந்திச்சிருக்காங்க. ஆமாம். அதாவது அவங்க அளவுக்கு நான் சந்திச்சதில்லைன்னு தான் சொல்ல வரேன். நான் எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் இதுதான் கரெக்ட் அப்படி எனக்கு அவங்களுக்கு நல்லா தெரியுது. அவங்களுக்கு பொலிட்டிக்கலாகவும் சரி, அவங்களோட இதுவும் அனுபவமாகவும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்பொழுது அவங்க அப்படி சொல்கிறாங்க. நான் இன்னும் பொலிட்டிக்கலாகவும் சரி இல்லை அந்த மாதிரி விஷயத்தில் நான் இன்னும் அவ்வளோ டீப்பாக போனதில்லை. மேபி நான் இன்னொன்று, இந்த கதைக்கு எனக்கு இவ்வளோ தான் சொல்லணும்னு இருக்குது. ஒரு கதை எதை சொல்லணும்னு இருக்கோ அவ்வளோ தான் சொல்ல முடியும். இந்த கதையில் நான் இவங்க ஈகோ, இவங்க ஃபேமிலி இது தான் சொல்கிறதுக்காக தான் இந்த படம். அதில் அவங்க லைஃபுக்குள்ளே ஒரு ஜாதிங்கிறது எல்லா ஊர்லையும் இருக்குங்கிறத அதை தொட்டுட்டு தான் போயிருக்கே தவிர அது நம்ம கதை இல்லை. ஸோ அதனால் எனக்கு இது போதும்னு தோணுச்சு. நல்ல வரவேற்பு இருக்கிற பட்சத்திலும் பொருளாதார ரீதி அளவில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. கண்டிப்பாக நாங்கள் நினச்சதை விட நல்ல வெற்றியாகவும் இப்போ அது சந்தோஷமாக இப்போ நாங்கள் ஊராக சுற்றுறதுக்கான அந்த எனர்ஜி எங்கேருந்து வருதுன்னா மக்கள்கிட்ட வந்ததை வச்சு தான் நாங்கள் திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சரி, இவங்களுக்கு என்ன பண்ணணுங்கும்போது தான் நம்ம போய் மக்களை மீட் பண்ணுவோம். நமக்காக அவங்க வராங்க இல்லைங்களா, அதுக்காக நாங்கள் வந்துட்டு இருக்கிறோம். அடுத்த படைப்பு எதை நோக்கிய? அது இனிமேல் தான் தெரியும். இப்போ வரைக்கும் இந்த ரப்பர் பந்து மட்டும்தான் மைண்டில் இருக்குது. ஆமாம், அப்பா கொத்தனார். ஆமாம், அப்பா கொத்தனார். அதனால் எனக்கு என் ஊரில் என் பேர் கொத்தனார் பையன். நான் ஸ்கூல்லையும் சரி இல்லை எங்கே தெருவில் யார் பையன் கேட்டால் எனக்கு கொத்தனார் பையனா நீ அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், கொத்தனார் பையன்னு. ஸோ எனக்கு அடையாளமாக அதான் இருந்துச்சு. எனக்கு இப்போ அதில் பெருமையாக இருக்கனால நான் இப்போ அதே அடையாளத்தை நான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு என்னைக்கு இருந்தாலும் ஆரம்பித்த இடம் கொத்தனார் பையன் தான். இளம் தலைமுறை இயக்குனர்லாம் ஃபஸ்ட்டு வராங்க, அந்த மாதிரி ஒரு சின்ன ஹீரோ வச்சு ஒரு நல்ல ஹீரோ வச்சு ஒரு படம் எடுத்து ஹிட் பண்ணிடுறாங்க. உடனே பெரிய ஹீரோக்கு போய் அவங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த படம் ஓடாமல் போகுது. இந்த மாதிரி ஒரு சில காரணம் இல்லை பிரதர், அது நிறைய ப்ராசஸ். அது வெளியிலேருந்து பார்க்கும்போது தான் இப்படிலாம் சின்ன ஹீரோ அப்படிலாம் கிடையாது. அந்த கதை யாருக்கு போகணுமோ அவங்களுக்கு போகுது. இப்போ நான் சின்ன ஹீரோட்டெல்லாம் போகல. அவர் 10 வருஷம்
வருஷம் ஆயிடுச்சு, பெரிய ஹீரோ, அவருக்குன்னு மார்க்கெட் இருக்குது, பார்க்கிங் நல்லா போயிருக்கு. ஸோ எனக்கு அந்த நீங்கள் சொல்கிற சினாரியா வராது. நான் சின்ன ஹீரோட்ட போனேன், அதுக்கப்புறம் பெரிய ஹீரோட்ட போனேன்னு. ஒரு கதை தான் முடிவு பண்ணும், அந்த கதை யாருக்கானது, யார் அதை தாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எங்கிட்ட ஒர்க் பண்ண 2 ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ்டாக தான் இருக்காங்க. ஸோ அதான் சொல்லலை, இது வெளியிலேருந்து பார்க்க தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வரும், உள்ள அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு படம் எடுத்தவங்களும் இருக்காங்க பெரிய ஹீரோ வச்சு. ஸோ அதனால் அது அப்படி கிடையாது. உங்களுக்கு எதுவும் கால் வந்து சார் பெரிய ஹீரோட்ட இருந்து படம் பண்ணலாம், வாழ்த்து அந்த மாதிரி படம் பண்ணலாம் அந்த மாதிரி வரல, வாழ்த்துக்கள் வந்துச்சு. எல்லாருமே இப்போ எஸ்கேவிலேருந்து இப்போ வந்து சிம்பு சார்லேருந்து எல்லாருமே பார்த்துட்டு எல்லாருமே வாழ்த்து சொல்கிறாங்க. இப்போ இன்றைக்கி கார்த்தி சார் கூட இப்போ எங்களுக்கு ஃபோன் பண்ணி இப்போ வாழ்த்து சொன்னார், நல்லா இருக்குன்னு சொல்லி, எனக்கும் சொல்லி ப்ரோகிட்டையும் சரி. ஸோ வாழ்த்துக்கள் வந்து இண்டஸ்ட்ரியில் எல்லா சைட்லேருந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு நல்ல படம் தான் சொல்லணும், நல்ல படம், அது அபிமானத்தை சம்பாதிச்சு எங்களுக்கு கொடுக்குது, அதை நாங்கள் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அடுத்த படம் சாரை வச்சு தொடரணும்னு நினைக்கிறீங்களா அல்லது வேற எனக்கு ஆசைப்படுறீங்க? இல்லை, அடுத்த படம் இல்லை, எனக்கு கண்டிப்பாக இவர் கூட ஒரு படம் பண்ணுவோம் நாங்கள். ஏன்னா இது இதோட நிற்காது. ஏன்னா இன்னும் நிறைய தூரம் போக போகிறோம் நாங்கள் 2 பேருமே. ஸோ அந்த தூரத்தில் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சினிமாவும் சரி, பர்சனலாகவும் சரி, இதுக்கப்புறம் அது தொடரும் கதை. ஆனால் என்னென்னா படம் பண்ணுறதுக்கு கதை முக்கியம், பழகிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. பட் படம் பண்ணால் ஒரு கதை தேவை. அந்த கதை இருந்தால் தான் நாளைக்கு எங்கள் 2 பேருக்குள்ளே இன்னமும் அடுத்த கட்டத்துக்கு போகும். ப்ரொஃபஷனலாகவும் பார்க்கணும்ல. ஸோ அந்த இது இருக்குது எங்களுக்கு. சார் நீங்களுமே கதை சூஸ் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டுக்கு இப்போக்கி ரொம்ப மாறுபட்டுருக்கு. இப்போ தேர்ந்தெடுக்கிற கதையெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்றாங்க. எதுவும் காரணமா சார்? இதை ரொம்ப செலக்ட் பண்ணி பண்ணுறீங்களா? நல்ல இயக்குனர்கள் நல்ல கதையோடு வராங்க. ஸோ அதில் வந்து நான் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுனால தான் பார்க்கிங்காக இருக்கட்டும், இப்போ லப்பர் பந்தாக இருக்கட்டும், அடுத்த பண்ணுற படங்களாக இருக்கட்டும், அந்த அடிப்படை தான். அது இல்லாமல் நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு பண்ணணும், ஆடியன்ஸுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி. இன்னொன்று வந்து இந்த படத்து மூலமாக நம்ம ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல போகிறோம், இது என்டர்டெய்னிங்காக இருக்குமா இல்லை இது ஒரு கதையை சொல்லுதா அப்படின்றது தான். ஸோ இந்த வாழ்வியலும் இந்த கதையும் ஆடியன்ஸ்க்கு போய் சேரும்போது அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு நல்ல கண்டென்ட்டை கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்கோப் எல்லாமே இந்த கதையில் இருக்குது அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. இன்னொன்று கிரிக்கெட்டு, இன்னொன்று வந்து ஒரு ரூரல் பேக்ட்ராப்பில் இது வரைக்கும் பண்ணல. ஸோ இதெல்லாம் தான் அடிப்படையாக இருந்தது எனக்கு இந்த படம். ப்ளஸ் தமிழ் மேலே வச்ச நம்பிக்கை, அவர் கதை மேலே வச்ச நம்பிக்கை, என் மேலே வச்ச நம்பிக்கை தான். பார்க்குறதுக்கு அஜித் மாதிரி அழகாக இருக்கிறீங்க. உங்களுக்கு விஜய் பிடிக்குமா அஜித்தை பிடிக்குமா? அஜித் மாதிரி ஒரு சாயலில் இருக்கிறீங்க, அது விஜய் பிடிக்குமா? ரொம்ப யார் ஃபேன் நீங்கள்? ஆனால் நான் வந்து ஒரு தீவிரமான விஜய் சாரோடைய ஃபேன். ஆனால் அஜித் சாரையும் ரொம்ப பிடிக்கும், விஜய் சாரையும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் வந்து எந்த பாகுபாடும் கிடையாதுண்ணே. சார் நீங்களுமே சமீப காலமாக ஈகோ சென்ட்ரிக் மூவியாக சர்ச் பண்ணுறீங்க, பார்க்கிங் இல்லைண்ணா. அது அப்படி அமைஞ்சிருச்சுண்ணா. அதுவும் இல்லாமல் ரிலீஸ் வந்து அடுத்தடுத்து, இப்போ ரிலீஸ் நம்ம கையில் இல்லைல்ல. ஸோ நிறைய அதர் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. ஸோ பார்க்கிங்க்கு அடுத்து இது வரும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கல. இதுக்கு அடுத்தது இன்னொன்று வந்துட்டு பார்க்கிங் வரும், இல்லை இது வந்துட்டு அது வரும்ன்ற மாதிரி யோசித்தோம். பட் அடுத்தடுத்து வந்ததுனால அப்படி தோணுது. அடுத்து வர்றது வந்து அந்த மாதிரி தோணாது. டிரைவிங் லைசன்ஸ் ஐயப்பன் கோயில் அந்த மாதிரி கூட இருக்கலாம். நமக்கு தேவை நல்ல படம் தானே, கமர்ஷியலான ஒரு படம், அதுதான். ஆமாம். தேங்க்யூ ரொம்ப நன்றி. ப்ரெஸ், மீடியா, ரிவ்யூவர்ஸ், அப்புறம் முக்கியமாக மதுரை மக்கள், தமிழ் மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னமும் படம் தொடர்ந்து ஓடிட்டுருக்கு. பார்க்காதவங்க திரைக்கு போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா சார்? எத்தனை? ஆமாங்க, லாஸ்ட் வீக்கோட 90% ரீட்டைன் ஆயிருக்கு நேற்று வரைக்கும். இன்றைக்கி வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சண்டே இன்னும் அதிகமான ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ